பேசுறது நிறைய சத்சங்கெல்லாம் கேட்டிருக்கோம், உபாசனெல்லாம் பிரபாஷனெல்லாம் கேட்டிருக்கோம். ஆனால் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கௌரவம் தவறம் இல்லாமல் அவங்களையே நம்ம ஃபுல்லாக அந்த 1 மணி நேரம் போனதே தெரியல. நிறைய பிரபாஷனெல்லாம் பண்ணியிருந்தாலும் இந்த சிவகீதா இருக்கும் புதுசு தான். நாங்கள் அத்தியாத்ம ராமாயணத்தில் எழுத்தச்சனோட அத்தியாத்ம ராமாயணம் தான் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். அதில் ராமனே கடவுளாக தான் நினச்சி ஃபுல்லாக கும்பிடுறது. முதலேருந்து கடைசி வரைக்கும் ஸ்துதி, தாம ஸ்துதி நிறைய இருக்கும். நான் இங்கேயும் இந்த சிவகீதா நானும் படிச்சிருக்கேன், கேட்டதும் இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியல. அவங்க சொன்ன அந்த ஃப்ளூயன்சி ரொம்ப நிறைய பெரிய படிக்கிறவங்க கூட சொல்றவங்க கூட இது வச்சு முன்னாடி ஏதாச்சும் பேப்பர் வச்சு திருச்சி வச்சு பார்த்துட்டு அப்படிதான் சொல்லணும். நான் உள்ளுக்குள்ளேயே ஒரு தடையும் இல்லாமல் அவங்க சொன்னது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதோட முக்கியமாக இந்த மாதிரி ஒரு ஏரியா நான் முன்னாடி காலத்தில் எனக்கு டீச்சருக்கு லீவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சாமியை நினச்சிக்கணும். கொஞ்ச நாள்லேயே விஜயகுமாரும் இங்கே அனுபவித்து பார்க்கப்போ ரொம்ப 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 சந்தோஷம். மனசுல இருந்து அது அப்படியே எங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் இங்கே நல்லா வாழ்ந்து இந்த கடவுளோட சத்தியம் தெரிஞ்சு எல்லாரும் கடவுளோட சேரணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம். எல்லாருக்கும் நன்றி. இந்த சம்பாஷணைகள் கடவுள் தான். ஆனால் இந்த சிவகீத சம்பாஷணைகளை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது என்ன அப்படின்னா